நம்ம ஹாலிவுட் படத்துல பாக்குற மாதிரி கார்லாம் காத்துல பறந்து கட்டடம்லாம் தூசா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த 12 நாள் போரோட உச்சக்கட்டமா கடந்த ஜூலை 4ஆம் தேதி இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை ஈராக் மேல நடத்துச்சு. ஈரானின் தலைநகரான தெஹ்ரான்ல இருக்க முக்கியமான அரசு கட்டிடம்தான் குறிவைக்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் கார்கள் காற்றில் பறக்கிறதும் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுற திகிலூட்டும் சிசிடிவி காட்சிகள் இப்ப இணையத்துல பயங்கரமா பரவி வருது. ரைசிங் லயன் ஆபரேஷனோட ஒரு பகுதியா நடந்த இந்த தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை தான் நடத்துச்சு. 2 ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு நேரடியா அரசு கட்டிடத்தை தாக்க, இன்னொன்னு பக்கத்துல இருந்த டாஜ்ரிஷ் ரவுண்டானாவுல நின்னிருந்த கார்கள் மேல விழுந்து சேதப்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதல்ல மொத்தம் 935 ஈரானியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள்னு பல முக்கிய அதிகாரிகளும் இதுல அடக்கம். ஈரானோட அணு ஆயுத தளங்கள், ராணுவ கிடங்குகள்னு எல்லாமே இந்த தாக்குதல்ல முழுசா அழிஞ்சு போச்சு. வீடியோல கட்டிடங்கள் தூசா மாறுற காட்சிகள் ஹாலிவுட் படங்களையே மிஞ்சிற அளவுக்கு இருந்ததா மக்கள் சொல்றாங்க. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் பக்கத்துல 26 பேர் தான் உயிரிழந்ததா சொல்றாங்க. போர் முடிஞ்சாலும் இப்படிப்பட்ட தாக்குதல்களோட பயம் இன்னும் தொடருது. இந்த வீடியோக்கள் வைரலாகி மக்கள் இன்னும் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.